என் அன்பு தம்பி என் ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற ஏண்டா தாய்மாமை சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுட உலகம் மதிப்பிடுது? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி என் ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற ஏண்டா தாய்மாமை சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மையாடா? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுட உலகம் மதிப்பிடுது? இந்த பயலுகளா வெறி வருதா இல்லையா? இதுல நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடாடே. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியாப்ப இந்த நாட்டுல. சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீயே நிப்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய்.